அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போன்று அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் வாரப்பலன். எப்படி வாரப்பலன்? வாரப்பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை அம்மன் அருள்ல கொடுக்க ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமே தொடர்ச்சியா அம்மன் அருள் டிவில வாரப்பலன் நீங்க தொடர்ச்சியா பார்க்கலாம். எதுக்கு இந்த பலன் பாக்குறது? ஒண்ணும் கிடையாது. ஒரு விஷயம் நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த பலன் உங்களுக்கு மிக்க சூப்பரா யூஸ் ஆகும். தொழிலோ உத்தியோகமோ ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் ஆரம்பிக்க போறோம்னா இந்த வாரப்பலன் எடுத்துக்கிட்டு எல்லாருமே மூவ் பண்ணி போவாங்க. ஏன்னா நிறைய பேர் வாரப்பலன் கேட்டுறீங்க, அம்மன் தொடர்ச்சியாக வாரப்பலன் நம்ம பார்க்கலாம். நல்லா பாருங்க, ஜூலை மாசம் 15ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வரை இந்த 15 நாள் மொத்தம் இந்த ஜூலை மாசம் 31 வரும். 16 நாள் கணக்கில் நீங்க எடுத்துங்க. இது எப்படிப்பட்ட பலன் கொடுக்க போகுது? இதுக்கான ஒரு பதிவு தான். கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு நம்ம ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம். கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கரெக்டா புதன் பகவான், 4ஆம் இடத்துல சூரியன் குருவும் சேர்ந்து இருக்கும். எப்படி சூரியன் குருவும் சேர்ந்து இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருப்பாங்க. அடுத்த லாபத்துல ராகு பகவான், அடுத்து 12ஆம் இடத்துல சனி பகவான். உங்களுக்கு 7 சனில விரை சனி போயிட்டு இருக்கு. எந்த 15 நாள் எந்த கிரக பேசியும் ஆகல. புதன் மட்டும் ஷிஃப்ட் ஆகி நேரா இங்க வர்றாரு, 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. இதான் கிரகத்தோட அமைப்பு, நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல சூப்பரா. இதை ஏன் நான் வாரப்பலன் கொடுக்குறேன் தெரியுமா? செவ்வாய் போகக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தேன். மிருகசீரிடம் சொந்த சுயசாரத்துல போறாரு. எப்படி சொந்த அவருடைய நட்சத்திரத்துல போறாரு. எப்படி உங்க ராசி அதிபதி அவருடைய நட்சத்திரத்துல போறதுனால இது மிகப்பெரிய விபரீத ராஜ்யத்தை உண்டு பண்ண. பாருங்க, ராசி அதிபதி வருமான ஸ்தானத்துல போய் நிக்கிறார். எப்படி வருமான ஸ்தானத்துல போய் நிக்கிறார். இதுக்கு முன்னாடி பாருங்க அவர் ரோஹிணிஸ்ல நின்னாரு. இதை ஏன் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னா, நிறைய பேருக்கு நீங்க மேசராசியை பொறுத்த எடுத்து பாருங்க, புதன் வக்ரமா இருந்தார். எப்படி புதன் வக்ரத்துல இருந்தார். நான் இதே புதன் அப்படி நான் சொல்றேன்னா, உங்களுக்கு எடுத்தவன ஒரு காரியம் வெற்றி ஆகணும்னா புதனுடைய தொடர்பு வேணும். எப்படி? ஏன்னா உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றிக்கு உள்ள அதிபதி அவர் தான். இதுக்கு முன்னாடி போய் அவர் போய் மறைஞ்சு போயிருந்தார். எப்படி மறைஞ்சுன்னா வக்ரமா பின்னோக்கி ரிவர்ஸ்ல போனா கரெக்டா போக முடியுமா? நீங்க ஒரு காரியம் நினைக்கிறீங்க, அந்த காரியம் உங்களால ஜெயிக்க முடிஞ்சா? நான் சொல்றது 15 நாள் முன்னாடி, நீங்க ஜூலை மாசம் எடுத்துக்க, ஃபுல்லா 15 நாள் முன்னாடி பாருங்க, நீங்க எடுத்து கேட்டுங்க. நிறைய பேர் எத்தனை பேர் மேசராஜ் நீங்க கேட்டு பாருங்க. எடுக்கக்கூடிய முயற்சி, எடுக்கக்கூடிய விஷயம் உங்க ஜாதகத்துல, நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லல, உங்க ஜாதகத்துல திசையா புத்தி சரியில்லைன்னா கண்டிப்பா எடுக்கக்கூடிய முயற்சியும் எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்காது. இல்லைன்னா உங்க மேல ஒரு வழக்கோ இல்ல ஒரு தாமதமோ தடையோ நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படி இல்லாட்டினா உடல் ரீதியா நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, மூக்கு, காது, மூக்கு, தொண்டை, சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, காற்று மூலமாக உள்ள பிரச்சனை உடல் ரீதியா இருந்திருக்கும். நீங்க கேட்டு பாத்துங்க, நிறைய சொல்லுவாங்க. ஏன்னா புதன் வக்ரமா இருந்தார். அடுத்து பாருங்க, கடன், பகை, வேலை, தொழில், உத்தியோகத்துல இப்ப ரீசெண்டாக நான் 15 நாள்ல 1 மாசமா சொல்றேன், உங்களுக்கு வேலை உத்தியோகம் சரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலை இருக்காது. அப்படி இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப உங்களுக்கு வேலை ஹார்ட் ஒர்க் நிறைய கொடுப்பாங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது. ஒண்ணு இல்ல, நான் வேலையை மாறலாம், நான் வேலையை விட்டுலாம் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு நிறைய பேர் மேக்சிமம் 100% பேர் இருப்பாங்க. ஆல்ரெடி புதன் வக்ரத்துல இருக்காரு. அதனாலதான் சொல்றேன், உங்க ஜாதக தசாபதி சரியில்லைன்னா உங்களுடைய சகோதர உறவு, எடுக்கக்கூடிய முயற்சி, வழக்கு, தொழில், வேலை, உத்தியோகம் இது எல்லாமே கொஞ்சம் தாமதமாக இருந்திருக்கும். இதையும் தாண்டி நான் சொல்றேன், மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் 1 மாசத்துக்கு உங்களுக்கு எடுத்து பாத்துக்குங்க. உங்க ராசி 2ஆம் இடத்துல தானே 7ஆம் இடத்தை எதிரி பகையா மாத்திருப்பாரு. எதிரி பகையா மாத்திருப்பார். நண்பர்கள், திருமணம், கணவன் மனைவி, குழப்பம், தடுமாற்றம், திருமண தடை இது எல்லாமே இருந்துச்சா மட்டும் நீங்க கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, பொதுமக்கள்கிட்ட அரசியல பாருங்க, இந்த ரெண்டு விஷயமே எடுத்துங்க, கண்டிப்பா தடங்கள் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி படிப்பும், கல்வியும், தொழிலும், வேலை, உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை வச்சாருங்க. இதுல ஏன் இந்த வாரப்பலன் இப்ப கொடுக்கணும்? நல்லா பாருங்க, புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அது இல்லாம உங்க ராசி அதிபதி சுயசாரம் மிருகசீரத்துல போறாரு. எப்படி மிருகசீரத்துல கரெக்டா பாத்தீங்கன்னா இறங்குறது பாத்தீங்கன்னா கரெக்டா 23ஆம் தேதி உள்ள இறங்குறாரு. சரியான லக்கு. நான் சொல்றது ஜூலை 23க்குள்ள, ஜூலை மாசம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மிருகசீரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துல போறாருன்னு அர்த்தம். அவரு உங்க ராசி அதிபதி உங்க சாரத்துல போறாரு. அப்ப எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரும். என்ன வரும்? வருமானம் வரும் ராஜா, பணம் வரும் ராஜா, இடம் வரும் ராஜா, பூமி வரும் ராஜா, அது சம்பந்தமா உள்ள வழக்க நீங்க ஜெயிப்பீங்க ராஜா. இப்படிதான் உங்களுக்கு சொல்லணும். கண்டிப்பா 100% நடந்தே தீரும். ஏன்னா செவ்வாய்ங்கிறது என்ன? வீடு, மண், மனை, இடம், பூமி, சொத்து. வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? அதுக்கான வேலை உங்களை வீட்டை தேடி வரும். நீங்க தேடி போகாதீங்க. அதுக்காண்டி பிளானை மட்டும் நீங்க போட்டு வைங்க. எல்லாமே இறைவன் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கான தருணம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. அப்ப இடம், பூமி, வண்டி, வாகனம், சொத்து எல்லாருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளில் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி படிப்பான்னு சொல்லிருங்க. எத்தனை பேர் மேசராசில தான் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க மேசராசில தான் சொல்லுங்க.
படிப்பு கல்வி எந்த ஒரு தடங்கள் வராது. ஏன்னா அதே 23ஆம் தேதி பார்த்தா புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடாரு. புதன் தாங்க அறிவு, ஞானம், புத்தி எல்லாமே. படிப்புகள் டாப் ஆவார். நிறைய பேருக்கு மேக்சிமம் குடும்பத்துல யாருக்காச்சும் அரசாங்க சம்பளம் வரும், இல்ல அரசாங்க வேலை வரும், இல்ல நீங்க தலைமை பொறுப்பு போவீங்க. நான் சொல்றது ஜூலை மாசம் முடியறதுக்குள்ள சொல்றேன். 4ஆம் இடத்துல சூரியன் குரு சிவராஜ யோகத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. எப்படி சிவராஜ யோகத்துல உட்கார்ந்துருக்கீங்க. எத்தனை பேருக்கு 7 சனியில பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பதிவு பண்ணுங்க. சரியான லக்கு. எப்படி சிவராஜ யோகம். யார் சிவராஜ யோகம்? சூரியன் குரு ஒன்னா சேர்ந்ததா சிவராஜ யோகம். நல்லா பாத்துக்கங்க. குருடைய வீட்டுல சனி பகவான், அந்த குரு உச்சம், தலைமை பொறுப்பு, பயங்கரமான தைரியமான கிரகத்தோட சூரியோட சேர்ந்து இந்த குரு. அப்ப குரு பலமாயிருவார். குருவை யாருமே அசைக்க முடியாது. அப்ப எத்தனை பேர் 7 சனியில பாதிக்கப்பட்டீங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரிலீஃப் ஆயிரும். எப்படி வருமானம், பொருளாதாரம், நிறைய மேல் படிப்பு, பட்ட படிப்பு, வழக்கில் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்து எல்லாரும் தடங்கள் வந்துடும். வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி, நீங்க வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, நீங்க ப்ரொமோஷன் உங்க பக்கம் தேடி வரும். பாத்து அதுக்கான தருணம் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை எல்லாமே நான் சொல்றேன் ஜூலை மாசம் முடிவதுக்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா இந்த 15 நாள் நல்ல ஒரு அமைப்புல சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு. கணவன் மனைவிக்குள்ள மனைவியை புரிஞ்சுக்கிட்டு, கணவனை புரிஞ்சுக்கிட்டு நல்ல நிம்மதியா வாழ போறீங்க. என்ன காரணம் தெரியுமா? அதையும் நான் சொல்லிடுறேன். திருமணத்தான மனைவிக்கான அதிபதி யாருன்னா உங்களுக்கு சுக்கிர பகவானை பார்க்கணும். சுக்கிரன் பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு ஜூலை மாசம் கரெக்டா 16ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தா அவர் சுயசாரம் வாங்கிட்டார், தூரத்துல போறாரு. அப்ப கல்யாணம் பேச்சு வைப்பாங்க, கணவன் மனைவி புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு 5ல சுக்கிரன் இருக்காரு. அப்ப கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கணுமே, இதுக்கு முன்னாடி கிடையாது. ஆனா இப்ப இருப்பாங்க. இது எல்லாமே உங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா நான் சொன்ன விஷயம் மாறவே மாறாது. நீங்க எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கங்க. ஏன்னா நிறைய ஒரு மாற்றம் இந்த 15 நாளுக்குள்ள இருக்கு. வெளிநாடு போலாமா, வெளியூர் போலாமா, நீ போய் தான் யாராலையும் மாத்த முடியாது. வெளிநாடுங்கிறது பொதுவா பாருங்க, அந்த ராகு கேது வச்சு சொல்லலாம். அடுத்து வெளிநாடுங்கிறது 12ஆம் எடுத்துக்கலாம். அந்த 12ஆம் யார்? சனிப்பாக நிக்கிறார். சனிப்பாக போகக்கூடிய நட்சத்திரம் யாரு நட்சத்திரம்? புதனுடைய நட்சத்திரமா? அந்த புதன் பாருங்க இப்போ 23 வக்ர நிவர்த்தி ஆகிறார். கண்டிப்பா வெளிநாடு யோகத்தை அள்ளி கொடுத்துருவார், வெளியூர் யோகத்தையும் அள்ளி கொடுத்துருவார். புதுசா தொழில் பண்றவங்க கொஞ்சம் தொழில் ரீதியா கொஞ்சம் பாத்துக்கணும். ஜாதக பத்து தசாபதி மூவ் பண்ணுங்க, தொழில் சூப்பரா இருக்கும். இனிமேல் சொல்றேன், இப்பதான் குருவுடைய பார்வையை பற்றுக்கு கொஞ்சம் நிம்மதி இனிமேதான் கிடைக்க போகுது. அதனால சொல்றேன். ஏன்னா ஜூன் மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி கிடைக்கும். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம், உங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனை, தோல் சார்ந்த பிரச்சனை, பல்லு வலி, சளி தொந்தரவு, சுவாச பிரச்சனை, இதுல இருந்து இப்ப ரிலீஃப் ஆயிருவீங்க. கவலைப்படாது. இது எல்லாமே சூப்பரா இருக்கு. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப எடுங்க லாட்டரி சீட். எத்தனை இருக்கு? ஆசை இருக்குது. ஆசை இருக்கா இல்லையா? எடுத்து பாருங்க. நீங்க அடிக்கலாம், நீ திருப்பி கேளுங்க. ஏன் லாட்டரி யோகம் எடுக்க சொல்றேன் தெரியுமா? நேரம் 5ஆம் இடத்த சுக்கிரன், நேரம் 11ஆம் இடத்த லாபத்தை பாக்குறாரு. ஒண்ணு, அவர் சுயசாரம் வருமானத்துக்குள்ள அதிபதி, வருமான சாரம் வாங்கி நேரம் 11ஆம் இடத்தை பாக்குறாங்க. இங்க லாபம் பெருங்கொண்ட பணம் வரப்போது. அது ஒரு ராகு சேர்ந்தா கண்டிப்பா விளையாடுறதுக்கு பணம் வரும். இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன தெரியுமா? 2வது பாயிண்ட் நாங்க சொல்றேன். செவ்வாயும் சுயசாரம். எப்படி? அவரு சுயசாரம் மிருகசரம், உங்க ராசி சுயசாரம் வாங்கி 2ஆம் இடத்துல வருமான சாரம் உட்காந்து, அப்ப பெருங்கொண்ட பணம் வரப்போதுன்னு அர்த்தம். அப்ப ஜாதக தசாபதி மூவ் பண்ணா சூப்பரா இருக்கும். நிறைய ஒரு நல்ல அமைப்பு சூப்பரா இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், சொத்து, நிறைய பேர் லாட்டரி யோகம் நிறைய சாதகமா இருக்கு இந்த மேச ராசியை பொறுத்தவரை. இப்ப நட்சத்திர பலத்துல முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா அஸ்வினில தான். கவலையப்படாதீங்க. எப்படி? அஸ்வினில பிறந்தவங்க கவலையப்படாதீங்க. எந்த ஒரு கெட்டதும் வராது. நீங்க கெட்டதை தூக்கி வீசிருங்க. இப்ப சுபசெலவு, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய பேருக்கு நல்ல வேலை இல்ல, உத்தியோகம் இல்ல, வருமானம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுது. ஏன்னா அஸ்வின்லாம் ரொம்ப மனக்குழப்பத்துக்கு போய் ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஆனா இப்ப நல்ல நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அந்த சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். அவர் சுயசாரம் வாங்கிட்டார். வருமானம், பொருளாதாரம், கணவனை ஒற்றுமை, வேலை, உத்தியோகம், படிப்பு, கல்வி, வெளிநாடு, வெளியூர், இந்த விசா பிரச்சனை, இந்த குடியுறவு பிரச்சனை, மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, எந்த ஒரு ஃபீல்டாவது நீங்க சாதிப்பீங்க. கவலைப்படாதீங்க. அடுத்து பரணி பிறந்தவங்க, உங்களுக்கு தாங்க நல்ல நேரமே நான் சொல்றேன். பரணியில பிறந்த அனைவருக்குமே சூப்பரா இருக்கு டைமிங். எப்படி? ஆசைப்பட்ட பெண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. முதல் விஷயம், ஆசைப்பட்ட பெண்ணு உங்களை தேடி வருவாங்க. 1. அடுத்து வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ப்ரொமோஷன் வரும். 2. அடுத்து பெருங்கொண்ட பணம் வரும். 3. இதுக்கு முன்னாடி ஒரு மாசம் முன்னாடி நிறைய செலவை பாத்தீங்க. கடன், பகை, வம்பு, வழக்கு, நிறைய தடங்கள், ஒரு மனக்குழப்பம். உங்க மனசு உங்கள்கிட்ட இல்ல. நீங்க கேட்டுங்க. நான் சொல்றது 30 நாளுக்கு முன்னாடி நான் கேட்கிறேன். பரணேஸ்வர பிறந்தவங்க நீங்க கேட்டு பாருங்க. இதுல இல்லைன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா, ஒரு அலச்சார்ந்து, ஒரு மனக்குழப்பமாக, தருமாற்றமாக, இப்ப ஸ்டெடியா ஒரு முடிவு எடுப்பீங்க. ஸ்டெடியா இறங்குவீங்க. வண்டி, வாகனம், வீடு, பூமி, சொத்து வாங்கக்கூடிய யோகம், வெளிநாடு, வெளியூர், படிப்புகள் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம், இது எல்லாமே ஜாதக தசாபதி வந்தா இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரம். நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம், பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க, யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டீங்க. சூப்பர் கேரக்டர். நீங்க கேட்டுங்க. கார்த்திகை நட்சத்திரம் எதுவுமே நல்ல ஒரு பொய் சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, நல்ல திறமையான குணம், ஹார்ட் ஒர்க் போடுவாங்க. இப்ப பாருங்க, இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனமோ, சொத்தோ, வெளிநாடோ, வெளியூரோ, நிறைய ஒரு பயணங்கள் மூலம் உங்களுக்கு பணம் வரும். கொஞ்சம் அலைவீங்க, ஆனா அலைஞ்சாலும் பணம் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டீங்க.
உங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு உடல் ரீதியாக தாக்கங்கள் செலவு நிறைய குடும்பத்துல இருக்காது. நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். மெயினா அரசாங்க வேலை, அரசு முன் அனுகூலம், அரசாங்க சம்பளம் வீட்டுக்குள்ள வரும். பாத்துக்கு நிறைய நல்ல ஒரு மாற்றம் கார்த்திகை சூப்பரா ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பு தேடி வரும்.